அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஐயா இருந்திருக்காரு. அவர் காலையில் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி எனக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கேன், என்னை பார்க்குறக்கு எங்கள் பசங்க ஒருத்தருமே வரல, அதனால் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி நான் வரேன்ட்டு இவர் போயிருக்காரு. அங்கே போன இடத்துல என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அவர் என்ன சொன்னாருங்கன்னா, எங்கள் தாத்தா, அவரோட தாத்தா அந்த காலத்தில் 10 குழந்தையில 10 பைசாவையும் சம்பாரின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 10 காசை சம்பாரித்து 10 குழந்தைகளையும் பெற்றுக்க அப்படின்னு சொன்னாருங்களாமா. இவர் நிஜமாகவே 10 குழந்தையும் பெற்றிருக்காரு. எப்படிங்கன்னா, பொண்ணுங்க 6, பசங்க 4. இப்போ அவங்க 10 பேரை பெற்றுட்டாங்க. பணத்தையும் ஓரளவு சம்பாரிச்சிருக்காரு. பணம் சம்பாரிச்சிருக்காருன்னா, அவருக்கு அந்த பொண்ணுகளுக்கு 6 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தது போக 4 பசங்களையும் படிக்க வச்சுருக்காரு. அதில் 3 பேர்த்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் சேர்த்திருக்காரு. இவருக்கு மாத வருமானம் வர்ற மாதிரி பண்ணிட்டாரு. ஒரு 10,000 ரூபா மாத வருமானம் வருது. அதில் கடைசி பையன் இருக்கார்ல, அவருக்கு ஒரு பேக்கரி வச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு படித்து போட்டு வேலை கிடைக்காதனால ஒரு பேக்கரி வச்சு கொடுத்துருக்காரு. பேக்கரியில் ஓரளவுக்கு வருமானம் நிறையா தான் வந்திருக்குது. ஆனால் அவர் வயசு பையனால் கொஞ்சம் குறும்பு அதிகமாக பண்ணியிருக்காரு. குறும்பு அதிகமாக பண்ணினதுனால அவர் ஓவராக எதுவுமே வேலை செய்ய முடியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு பொறுப்பு இல்லாமல் நடந்திருக்காரு. பேக்கரி நல்லா தான் ஓடி இருக்குது. ஆனாலும் அவர் கரெக்டாக இல்லாதனால அந்த பேக்கரி இழுத்து மூட வேண்டியதாக போச்சு. அப்புறம் இவர் வேண்டாத விஷயமெல்லாம் நிறையா பண்ணியிருக்காருன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அவர் வீட்டை விட்டு போயிடுறாரு. அப்புறம் இந்த தாத்தா ஆஸ்பத்திரியில் இருக்கிறத எப்படியோ தெரிஞ்சிருக்குது. அதை மட்டும் அந்த ஐயா ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருன்ட்டு அதை மட்டும் யாருக்கு தெரியாமல் பார்த்துட்டு போயிடுறாரு. அது ஒன்று தான். இவர் தான் அந்த கடைசி பையன்தான் அப்போது வர்றதாமல் பார்த்துட்டு போயிடுறாராம் எப்பாவது. இதுதான் நடந்துகிட்ருக்குங்களாமா. வாடகை வர்றது அப்பப்போ கொடுக்குறாங்க, கொடுக்காமையும் இருக்காங்க. அந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது. ஆனால் 10 குழந்தைகளை பெற்றாலும் இப்படித்தான் இருக்குது, ஒன்றை பெற்றாலும் இப்படித்தான் இருக்குது இந்த காலத்தில் அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறது பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எங்கள் வீட்டில் இன்றைக்கி சொல்கிறாரு. அதுதாங்க இது. நன்றி.